பக்தி ஒளிநேயர்களுக்கு வணக்கம். யாருக்கு குழந்தைங்கன்னா யாருக்கு பிடிக்காது? யாருக்கு இந்த குழந்தை செல்வம் நிறைய வரணும். குழந்தை செல்வம் இருக்கும் இடத்தில் எல்லா செல்வங்களும் தன்னாலே வந்து சேர்ந்துடும். மகிழ்ச்சி, பொன் பொருளால் வரும் மகிழ்ச்சியை விட குழந்தை செல்வத்தால் வரும் மகிழ்ச்சி அளவில்லாதது. அந்த காலத்தில் குழந்தை செல்வத்துடைய பெருமையும், அந்த குழந்தைங்களை பக்கத்துல சுத்தி உட்கார வச்சுட்டு ஒரு 10 குழந்தைங்களுக்கு மாம்பழத்தை வாங்கி கட் பண்ணி கொடுக்கும் போது அங்க உள்ள சந்தோஷம் நமக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான அந்த தாய் தகப்பனுக்கு இருக்கும். அதனால குழந்தை செல்வம் ரொம்ப பவர்ஃபுல்லான, அதுவும் ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிற போது அதுலயும் வித்தியாசம் அப்ப பார்ப்பாங்க. ஆனா ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரு வீட்டுக்கு முக்கியமானது. 2 குழந்தையும் ஒரு வீட்டுல இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் ஆதிபராசக்தியும் சிவஅம்சமும் நிறைந்த வீடாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை, இந்த குழந்தைங்கள்ல நம்மளுக்கு ஆண் குழந்தை முக்கியமா பெண் குழந்தை முக்கியமாங்கிறத விட யாருக்கு பெண் குழந்தை பிறக்கும், யாருக்கு பெண் குழந்தையால் நன்மை உண்டாகும், யாருக்கு பெண் குழந்தையால் தீமை உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பெண் குழந்தைகள் பேணி போற்ற வீட்டில் எந்த பெண் குழந்தையை முக்கியத்துவம் கொடுத்து பெண் குழந்தைக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்க்குறாங்களோ அந்த வீட்டில் செல்வ நிலை உயர்வும் இருக்கும். செல்வத்தினால் எந்த ஒரு நெகட்டிவும் வராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பெண் ஒரு வீட்டில் பிறக்கிறாள் அப்படின்னா பெண் என்பவள் ஒரு கருமா செய்ய தூண்டக்கூடியவள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கருமாவை செய்ய தூண்டக்கூடியவள். ஒரு ஆண் கருமா செய்யக்கூடியவன், பெண் கர்மா செய்ய தூண்டக்கூடியவள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு பெண்ணால் கர்மா செய்ய முடியுமானா முடியாது. அவ கல்யாணம் அதாவது தன் பெண்ணை கை மாத்தி விடுறது, கை கோர்த்து கொடுக்கறது அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் பெண்ணால் செய்ய முடியாது. தன் பெண்ணுக்கு கன்னியாதானம் பண்றத அவ பண்ண மாட்டா. பெண் பண்ணது கிடையாது, அது அம்மாக்கள் பண்ணது கிடையாது. அப்பா அம்மா இறப்பில் பெண் சுடுகாடு போய் எல்லாம் பண்ணது கிடையாது, கர்மாவை செஞ்சது கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் பெண் கர்மாக்களை செய்ய முடியாமல் இருக்கிறா அப்படின்னா அவ கர்மா செய்ய பிறந்தவள் கிடையாது அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கர்மாவை செய்ய தூண்டுபவள் தான் பெண் அப்படிங்கிறது. ஒரு ஆணை இந்த கர்மாவை செய்ய அப்படின்னு சில பெண்கள் நல்ல கர்மாக்களை செய்வதற்கு தூண்டுதலாக இருப்பாள். சில பெண்கள் தீய கர்மா செய்யறதுக்கு தூண்டுதலாக இருப்பாள். நீங்க தூண்டுதல் நீங்க பார்க்கும் பார்வைய அந்த பெண் உங்களுக்கு நல்ல கர்மாவை செய்வாளா தீய கர்மாவை செய்வாளாங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம பார்வை என்ன இருக்கு, ஒரு ஆணால் என்ன பார்வை இருக்குன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை மதிக்க கற்றுக்கொண்டால், அந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொண்டால் அவனுக்கு நல்ல கர்மாக்கள் பெண்கள் அவனை சார்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஆண் பெண்ணை துச்சமாக அவளை பெண்ணால் புறம் பேசுதல், அவளை பத்தி அவதூறு பரப்புதல், இந்த மாதிரி அந்த பெண்ணை நெகட்டிவான விஷயங்களை கொண்டு அவ தவறான பெண்ணாக இருந்தாலும் அவளை பற்றிய தவறான விஷயங்கள், அவளை தவறான நோக்கில் அண்டுவது, இதெல்லாம் செய்யும் போது அவருக்கு சூழ்ந்து இருக்கும் பெண்கள் ஃபுல்லாவே தீய கர்மாத்து செய்யக்கூடிய பெண்களாக தான் அவரை சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு ஆண் ஒரு பெண்ணை எந்த மாதிரி பாக்குறாங்களோ அதை பொறுத்துதான் அவனுடைய கர்மாக்களுடைய செயல்பாடுகள் அடங்குகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு ஆண் கன்னியாதானம் பண்ணினானா அவனுக்கு போன ஜென்ம புண்ணிய பாவ கணக்குகளை ஃபுல்லா தீர்த்துட்டு கௌரவம்ங்கிற ஒரு விஷயம், போன ஜென்மத்தில் கௌரவத்துக்காக சில தீய செயல்கள் செஞ்சிருப்பாங்க, தவறான இது பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த கன்னியாதான பெண்ணுக்கு உண்டு. எந்த ஆண் கன்னியாதானம் பண்றானோ அந்த ஆணுக்கு அந்த சக்தியினுடைய இதை அந்த கன்னியாதானம் பண்ணுவதனால் அவன் இந்த நெகட்டிவாக பெண்ணை பற்றிய நெகட்டிவாக போன பிறப்பில் எடுத்திருந்தானோ அதை ஃபுல்லா நீக்கப்பட்டு நல்ல பவர்ஃபுல்லான நல்ல ஒரு இடத்துல நிக்க போறான் அப்படின்னு அர்த்தம். அவன் கரெக்டா அந்த பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தை நல்லா சீராட்டி பாராட்டி வளர்த்து அதை கரெக்டான கன்னியாதானம் பண்ணி கொடுத்தால் அந்த ஆண் மிக சிறந்த ஒரு கர்மாவுடைய செயலை பண்ணிட்டான். அவனுக்கு இனிமேல் நெகட்டிவான விஷயங்கள் அவன் வீட்டில் நடக்காது அப்படிங்கிறது. நெகட்டிவான விஷயங்கள்னா அடுத்த பிறப்பில் இப்போ ஒரு கௌரவத்துக்காக சில விஷயங்கள் பண்றதுனால நம்ம நிறைய அவமானங்களை சந்திப்போம். அதெல்லாமே அடுத்த பிறப்பில் உங்களுக்கு எடுக்காது, அது கர்மாவுடைய அழிவுகளாக மாறிவிடும். ஆனா கன்னியாதானம்ங்கிறது ஒரு ஆண் பண்ணுவது மிகப்பெரிய கொடுப்பனை. அவ்வளவு சீக்கிரம் எல்லா தானமும் பண்ணலாம், கன்னியாதானம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது எல்லா ஆண்களாலும். பெண் பிறப்பா ஓகே, பெண் பிறந்த பெண்ணை கட்டி கொடுக்கிற ஸ்டேஜ்ல ஓடி போயிருவாங்க, இல்லாட்ட லவ்ங்கிற கான்செப்ட்ல வேற ஆள் மேல அட்ராக்ட் ஆகி கல்யாணங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே போக மாட்டாங்க. இல்லாட்டா
அந்த பெண்ணை கல்யாணம் கட்டிக்குள்ள தகப்பனா உயிர் இறந்துரும், அந்த பெண்ணை கட்டி கொடுக்க அந்த பெண் உயிர் இழந்துரும். இந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து கன்னியாதானம் பண்ண முடியாமல், பிறந்தும் கன்னியாதானம் பண்ண முடியாமல் தவித்து கொண்டு இருப்பார்கள். ஏன் அவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்குன்னா, அவங்க அதாவது போன பிறப்பில் பெண்ணை பற்றிய தவறுகள் செய்வதனால இந்த பிறப்பு உனக்கு பெண்ணை கொடுக்குறேன், அந்த பெண்ணை வைத்து நீ உன்னுடைய கருமாவை கழிச்சிரு அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பெண் பிள்ளை பிறந்தும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இன்னும் பழைய மாதிரியே அந்த நெகட்டிவான அதிர்கள், அந்த போன ஜென்மத்துடைய அந்த வைப்ரேஷன் இப்போ இருக்கிற மாதிரியும், அந்த பெண்களை பத்தி தவறான புரிதல், தவறான பெண்களை தவறாக நடத்துதல், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களால் கன்னியாதானம் பண்ணி கொடுக்க முடியாத தன்மைக்கு மாறிவிடும். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்க வந்து பெண் பிள்ளை பிறந்தும் உங்களால அதை செய்ய முடியலன்னா இந்த ஜென்மத்திலும் நீங்க மாற்றம் எதுவும் கொண்டு வரல அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால பெண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பெண்ணாக இருக்கிறாள். அவளை நம்ம மதிக்கும் போது, நம்ம கன்னியாதானம் பெண்ணுக்கு வேண்டிய உதவிகள் செய்யும் போது நிறைய மாற்றங்கள் உங்க வீட்டுல மாறிக்கிட்டே இருக்கும். கர்மாவுடைய செயல்பாடுகளும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால பெண் வந்து நம்ம கர்மாவை தூக்கி வளர்ந்துகவள், நம்ம கர்மாவை தூக்கிக்கிட்டே வளர்க்கிறா. ஆணுடைய கர்மாவை தூக்கிட்டு இருக்கா. அந்த ஆண் வந்து அந்த கர்மாவை கரெக்டா எடுத்து பண்ணிட்டானாங்க, அந்த பெண்ணும் நல்லது இருக்கும், ஆணுக்கும் நன்றாக இருக்கும். அதனால பெண் பிள்ளைகள் வந்து ஒரு ஆணுக்கு வந்து பெண் பிள்ளைகள் பிறப்பது இந்த மாதிரி ஒரு சில பேர் சில வீட்டுல ஆண்களுக்கு வந்து பெண் பிறந்த உடனே அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் செல்வ நிலை கூடிக்கிட்டே இருக்கும். பண விஷயம் சரி, பொருளாதார முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கூடிக்கிட்டே இருக்கும் அந்த பெண் பிறந்ததுக்கு அப்புறம். பெண் வளர 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 வரல அது வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வீட்டில் லட்சுமி அம்சத்துக்குரிய பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த வீட்டில் அந்த ஆண், அதாவது அந்த பெண் பிள்ளை உருவாக காரணமான ஆண் வந்து நிறைய புண்ணிய காரியம் செய்தவராக இருப்பார். போன பிறப்பில் நிறைய புண்ணியங்கள் செய்திருப்பார், நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருப்பார். அதனாலதான் அவருக்கு அவ்வளவு பெண் குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. அத்தனை பெண் குழந்தைங்களும் அவர் கன்னியாதானம் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு போன ஜென்மம் இல்ல, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் உள்ள எல்லா கருமாக்களையும் அழிக்கிறதுக்குள்ள முழு தகுதியும் அவர் வந்து போன ஜென்மத்தை பெண்ணை மதித்து பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கொடுத்து அவங்களுக்குள்ள உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண் என்ன தவறு செய்தா மன்னிக்க கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு இந்த ஜென்மத்திலும் அவ்வளவு பெண் குழந்தைங்களை கொடுப்பாரு. அந்த பெண்ணைகளையும் அத்தனை பெண் குழந்தையும் பார்த்தும் அவர் மகிழ்ச்சி பெற்று அதையுமே அவர் வந்து பாராட்டி சீராட்டி வளர்க்கும் போது அவர் புண்ணியத்தின் புண்ணியமாக இந்த உலகத்தை ஆளும் திறன் பெற்றவராக மாறிவிடுகிறார். அதனால பெண் குழந்தைகள் பிறக்கிற இடம் வந்து புண்ணிய செய்தவர்களுக்கு பிறக்கும். அது வந்து உங்க கருமாவை பிறப்ப வச்சு அந்த புண்ணியங்கள் நடக்குது. அந்த பெண் குழந்தைகள் பிறப்புக்கு முதல் காரணம் ஆணாக தான் இருப்பான். ஆண் செய்த புண்ணிய கணக்குக்காக தான் இந்த பெண் குழந்தை பிறக்குது. ஆண் செய்த பாவ கணக்குக்காகவும் பெண் குழந்தைகள் பிறக்குது. அதனால இதுக்கு நீங்க உங்க கருமாவை செய்வதற்காக தூண்டப்பட்ட பெண்ணாக தான் ஒரு பெண் பிறப்பாக இருக்கிறது. அதனால ஒரு ஆண் பெண்களை வந்து நல்ல மரியாதையுடன், அன்புடன், பாசத்துடன் அவருடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஆண் வாழ்கிறானோ, ஒரு வீட்டுல வந்து பெண் அடிக்கடி இறந்துகிட்டே இருப்போம். ஒரு வீட்டில் பெண் இறப்பு வந்துகிட்டே இருக்கும். வரிசையாக யாராச்சும் ஒரு ஜெனரேஷன்ல ஒவ்வொருத்தர் ஏதாவது சூசைடு, ஏதாச்சும் திடீர் விபத்து, இந்த மாதிரி வந்து இறந்து கொண்டே இருப்பாங்க. அப்பனா அந்த வீட்டில் வந்து இந்த பெண்களால் நிறைய விஷயங்கள் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். பெண்ணின் அழுக்குறல் விழுந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அழுக்குறலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த அழுகை எங்க நிப்பாட்டணுங்கிறதையும் பெண் வந்து ஒரு வீட்டுல ஒரு குடும்பம் எடுத்தா ஒரு பெண் டக்குன்னு இறந்துருவாங்க, சூசைடு ஏதோ ஒண்ணு நடக்கும்போது அப்போ அந்த வீட்டில் பெண்களை பேண போற்று நம்ம கத்துக்கணும். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பெண் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம். பெண் சடனா இறக்குறானா அவ உணர்வுகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்குது. அவங்களுக்கு தான் டக்கு டக்குன்னு பெண் வந்து இறப்புக்கு நோக்கி. அப்போ பெண் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண் உணர்வுகள்னா பெண் சிரித்து பேசுத, சந்தோஷமாக இருக்கிறது, அவ வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு பிராங்கா மன தைரியத்தோடு நடந்து கொள்வது, இதெல்லாம் இருந்தாதான் அந்த பெண் உணர்வுகளுக்கு முக்கியத்துவமானதா இருக்கும். அப்போ உங்க வீட்டு பெண்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட எல்லா விஷயத்தையும் கலந்து உரையாடி அவங்கள வந்து மனம் சந்தோஷமாக இருக்கிறதும், அவங்கள எல்லா இடத்துக்கும் சுத்தி கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி அவங்கள வந்து மன மகிழ்ச்சியாக நீங்க உருவாக்க உங்க வீட்டில் அந்த இறப்பின் விகிதம் குறையும். பெண் இறப்பின் விகிதம் குறையும். அதே சமயம் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பெண் தெய்வ வழிபாடு இருந்துகிட்டே இருக்கணும்.
அதுவும் கன்னி பெண் தெய்வ வழிபாடாக இருந்தால் இந்த பெண் இறப்பு குறைக்கப்படும். ஏன்னா கன்னி தெய்வ வழிபாடு இருந்தாதான் அந்த அழுகுறல் கொஞ்சம் குறையும். ஆனா கன்னி தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டே இருந்து அப்புறமா உங்க வீட்டு பெண்களை மதிக்க கற்றுக்கொண்டே இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து வரிசையாக பெண்கள் சூசைட் பண்ணு, பெண்கள் அவமானப்படுத்தப்படுதல், பெண்கள் துக்கத்தை மட்டும் அணிவித்துக் கொண்டே இருப்பார்கள். இதெல்லாமே நீங்கப்படும். அதனால பெண் சாபம் இருந்தால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் கவனமாக பார்த்து உங்களுக்குள்ள அந்த பரிகாரங்கள் கரெக்டா எடுத்து பண்ணினீங்கன்னா, பெண் கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்றதல், அதே போல் பெண்கள் சுமங்கலி பூஜை, பெண்களை வீட்டுக்கு அடிக்கடி வர வைத்து பாத பூஜை பண்ணுதல், இதெல்லாம் பண்ணும்போது பெண் சாபங்கள் குறையதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த பெண் சாபத்தினால் பெண்கள் ஃபுல்லா இழப்புகளை சந்திக்கிறாங்க. நிறைய வீட்டில் தாம்பத்திய ஒரு இதுவே இருக்காது, பெண்களுக்கு சரியான அந்த சுகங்களை அணிவிக்க மாட்டாங்க. நிறைய வீட்டில் பெண் வந்து மனம் விட்டு பேச முடியாமல், வெளியே போக முடியாமல் ஒரு ரூமுக்குள்ளே லாக் ஆகி இருப்பாங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய வந்து அவங்க மூதாதையர்கள் பெண்களை அலட்சியப்படுத்தல் அந்த மாதிரி இருந்ததுனால அந்த விஷயங்கள் நடக்குது. அப்ப அதுக்கு நீங்க வந்து மாற்று இதாக பெண்ணை மதிக்கிறதும், பெண்ணை போற்றுதல், பெண் தெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதனால பெண் வழிபாடு, கங்கை காவேரி நீரில் வந்து மூழ்கி பெண்ணுக்கு தானம் கொடுக்கல், புடவை தானம், பிளவுஸ் அதெல்லாம் தானம் கொடுத்தல், இதெல்லாம் பண்ணும்போது அவ்வளவு மாற்றங்களை உங்க வாழ்க்கையில் உருவாக்கலாம். ஆனா பெண் பிறப்புங்கிறது வரம். பெண் பிறப்பை போற்றுவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் உருவாகும். ஆனா பெண்ணை போற்றுவோம், பெண் வரத்தை வாங்குவோம். நன்றி, வணக்கம்.